கேட்க மாட்டேங்குதியா? Good morning, sir. சாரி சார், மியூட்ல இருக்கா? எல்லாரும் உங்க மைக் ஆஃப் பண்ணி வைங்க. குட் மார்னிங் சார். உங்க வீட்ல பேசுறதெல்லாம் கேக்குது. உங்க வீட்ல பேசுறதெல்லாம் கேட்க கூடாது. உங்க வீட்ல பேசுறதுல உங்க அம்மா அப்பாவெல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லுங்க. பையன் படிக்கிறான், பொண்ணு படிக்குது. அது அவங்களுக்கு நீங்க ஒன்றும் உபகாரம் பண்ணாட்டி பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாம இருங்கம்மா. அம்மாக்களும் அப்பாக்களும் ஆன்லைன்ல படிக்கும்போது அவங்க வீட்டில் யாரும் பேசக்கூடாது. தேங்க்யூ மேடம். கேரி ஆன் மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஓகே, லெட் மீ என்ன லெசன் பார்க்க போறோம் இன்னைக்கு? லைட். குட் மார்னிங் சொன்னது போதும். லைட் பார்க்கலாம். சரியா? லைட் இல்லாம இருக்க முடியுமா நம்மனால? சொல்லுங்க. No, ma'am. சன்னே இல்ல, நமக்கு வந்து சன்னே இல்ல, அப்ப என்ன நடக்கும்? இருட்டா இருக்கும் மேம். போட்டோசிந்தசிஸ் இதெல்லாம் நடக்காது. லைட் கிடைக்காது. ஃபுட் கிடைக்காது. முதல்ல நம்மளே சன்ன சுத்திட்டு தான் இருக்கோம் இல்லையா? எஸ் மேம். பூமியே இருக்காது ஃபர்ஸ்ட் இல்லையா? இந்த பூமியில இப்ப நம்ம அழகழகா பாக்குற பச்சை பச்சைன்னு இருக்கிற மவுண்டைன்ஸ், கொடைக்கானல், ஊட்டி இடத்துல எல்லாம் எப்படி இருக்கு? அப்படியே கிரீனிஷா இருக்கா? செடி எல்லாம் நிறைய. நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாம் நிறைய மரம், செடி, கொடி எல்லாமே இருக்கு. அதெல்லாம் அதுக்கெல்லாம் எது வேணும்? ஒரு செடி எல்லாம் இருக்கணும்னா என்ன வேணும்? சன்லைட். சரியா? அது ஒரு மெயின் சோர்ஸ். சரியா? சன்லைட்டுங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு. ஓகே, சன்லைட் இல்லாம என்ன பண்ணாது? எதுவுமே நடக்காது இல்லையா? சோ நம்ம அந்த லைட்டை பத்தி படிக்க போறோம். ஓகேவா? இத பாரு, புக்க. இந்த மாதிரி கிளாஸ் இடையில ஹேண்ட் ரைஸ்லாம் யாரும் பண்ண வேணாம்ப்பா. ஓகேவா? ஜாயின் மட்டும் பண்ணிட்டு அமைதியா இருங்க. கவனிங்க. Light is a form of energy and it travels in a straight line. லைட்ங்கிறது என்னது? அது ஒரு எனர்ஜி. லைட் இஸ் an energy. அது எப்படி டிராவல் பண்ணும்? லைட் ஸ்ட்ரைட் லைன். லைட் எப்படி டிராவல் பண்ணும்? ஸ்ட்ரைட் லைன். இந்த லைட் வந்து நம்ம சின்ன கிளாஸ்லயே லைட் வந்து இதுல லைட்டோட கேரக்டர், அது எப்படி நேர்பாதையில போகுமா, எப்படி எல்லாமே படிச்சிருப்போம். இப்ப இதுல வந்து நம்ம என்ன படிக்க போறோம்? இந்த லெசன்ல எல்லாம் மிரர்ல வந்து லைட் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகும்ல, அத பத்தி எல்லாம் படிக்க போறோம். மிரரோட டைப் எல்லாம் படிக்க போறோம். ஓகேவா? எங்கெங்கெல்லாம் நம்ம மிரர்ஸ் யூஸ் பண்ணுவோம் சொல்லு பார்க்கலாம். பாத்ரூம்ல இருக்கு, பிரஷ் பண்ண, ஃபேஸ் பார்க்கறதுக்கு, நம்மள பார்க்க டெய்லியும் மூஞ்சி பார்க்கிறதுக்கு ஒரு கண்ணாடி யூஸ் பண்றோம் இல்லையா? பின்னாடி கார்ல இருக்கும் மேம். பின்னாடி என்னென்ன வண்டி வருது, கார், பைக்ல ரெண்டு சைடுமே இருக்கும். எதுக்கு? பின்னாடி வர்ற வண்டி எல்லாம் தெரியறதுக்கு. அத போய் நம்ம மூஞ்சி தெரியற மாதிரியா திருப்பி வைப்போம்? இல்ல, பேக் சைடு இந்த லெஃப்ட்லயும் ரைட்லயும் என்னமா வண்டி வருது அப்படிங்கிறது தெரியுது. அப்புறமா ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான கேர்வ்ல வச்சிருப்பாங்க மேம். ஏன்னா அந்த அந்த கொண்டை ஊசி என்ன சொல்லுவாங்க, அந்த வளைவு இருக்குல்ல, ஹேர்பின் பெண்ட். எஸ் மேம். வெஹிக்கிள்ஸ் எல்லாம் தெரியாது.
அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி வைப்பாங்க. அந்த கண்ணாடியை பார்த்தாவே ஏதாவது வெஹிக்கிள்ஸ் தெரிஞ்சிருங்க. சோ நம்ம ஆக்சிடென்ட்டை என்ன பண்ணலாம், தவிர்க்கலாம். தவிர்க்கலாம். ஆமா, அதுக்காக அந்த மாதிரி கண்ணாடியும் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? எஸ் மேம். எஸ் மேம். அது இல்லாம நம்ம போடுற கண்ணாடி போட்டு கண்ணுல போடுற கண்ணாடி. Parabolic mirror ma'am. Parabolic mirror. அதான் ஒண்ணா சொல்லலாம் இரு. இப்ப இந்த மாதிரி பாக்ஸ் கொடுக்கறத நம்ம இம்பார்ட்டண்டா படிக்கணும்னு சொல்லியிருக்கோமா? எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். Yes, ma'am. Method of coating a glass plate with a thin layer of reflecting metals was in practice during the 16th century in Venice, Italy. என்ன சவுண்ட் ஒரு மாதிரி கேக்குது? மியூட் பண்ணுப்பா. என்ன சொல்றாங்க? 16th செஞ்சுரியில இத்தாலிங்கிற நாட்டுல எந்த இது நகரம்? வெனிஸ். இதுக்கு பேர் என்னது? வெனிஸ். அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? Reflecting metal. Method of with a thin layer metals was in. அதுல அந்த பாதரசம் நம்ம என்ன சொல்லுவோம்? கண்ணாடியில என்ன பூசி இருக்குன்னு சொல்லுவோம்? நம்ம கண்ணாடியில பாதரசம் தான் பூசி இருக்குன்னு சொல்லுவோம். சரியா? அந்த பாதரசம் பூசுறதுனாலதான் நம்ம மூஞ்சி என்ன பண்ணுது, நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுது. தெரியுது மேம். அவங்க என்ன பண்ணிருக்காங்க? எதிரொலி உலோகம், ரெஃப்ளெக்டிங் மெட்டல், அத என்ன பண்ணிருக்காங்க? ரெஃப்ளெக்டிங் மெட்டல்ஸ் தெரியுதா? அதை யூஸ் பண்ணிருக்காங்க. they used amalgam of tin and mercury. தெரியுதா உங்களுக்கு புக்ல? mercury. இப்ப என்ன பண்றாங்க? இப்பெல்லாம் nowadays thin layer of molten aluminum or silver is used for coating glasses plates that will then become mirrors. இப்ப உனக்கு இந்த இதுல அமேசான், மீஷோலாம் கண்ணாடி ஆர்டர் பண்ணா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுற மாதிரியே வந்துருது பாத்தியா? எஸ் மேம். அதெல்லாம் பாதரசம் பூசி கண்ணாடிலாம் இல்ல, என்னது அது? ஸ்டிக்கர் மாதிரி தான், சில்வர் பேப்பர் அது மாதிரி பூசி தான் என்ன பண்றாங்க? ஒட்டுறாங்க. சரியா? எஸ் மேம். இப்ப டைப்ஸ் ஆஃப் மிரர்ஸ் பாரு. எல்லாருக்கும் நல்லா தெரியுதா? எஸ் மேம். மிரர் என்னென்ன பிரிக்கலாம்? பிளைன் மிரர், கர்வ்டு மிரர், கான்வெக்ஸ் மிரர், இருவர் கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர். பிளைன் மிரர் எத்தனையா பிரிக்கலாம்? ஸ்பெரிக்கல் மிரர், சிலிண்ட்ரிக்கல் மிரர். ஓகேவா? கர்வ்டு மிரரை எப்படி டிவைட்? parabolic mirror, spherical mirror, cylindrical mirror, parabolic mirror, ellipsoid mirror. Parabolic mirror ellipsoid mirror. ஓகேவா? மிரர் டூ டைப்பா டிவைட் பண்ணலாம். ஒன்னு பிளேன் மிரர், இன்னொன்னு ஸ்டக் ஆகுது மேம். அந்த பிளேன் மிரர் த்ரீ டைப்பா. பிளேன் மிரர் மேம் ஒண்ணுமே ஸ்டக் ஆகி கேக்குது. ஃபோர் டைப். என்ன பண்றோம்? மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். கர்வ்டு மிரரை ஃபோர் டைப்பா பண்றோம். என்னன்னது? ஸ்பெரிக்கல் மிரர். வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. சிலிண்ட்ரிக்கல்
parabolic மேம் வாய்ஸ் பிரேக் mirror, ஆகுது. ellipsoid மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. எல்லாருக்குமே ஸ்டக் ஆகுதா? எஸ் மேம். Yes, ma'am. எஸ் மேம். எஸ் மேம். நான் பேசவே இல்லையடா. மேம் யாரோ செல்விங்க எழுதினவா மாத்தி இருங்க கொஞ்சம் பாருங்க. மேம் யாரும் மைக் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க மேம். வெயிட் பண்ணுங்க, சொல்லிட்டே இருந்தா நான் என்ன பண்ணிட்டோம், சிக்னல் இது இல்ல, ஒரு நிமிஷம். ஐயோ எல்லாரும் மியூட் பண்ணுப்பா கொஞ்ச நேரம், நான் செல்ல ஆன் பண்ணிக்கிறேன். இப்ப கேக்குதா? clear ஆ இருக்கா? Yes, ma'am. எஸ் மேம். சரி இப்ப பாரு, spherical mirrors are one form of curved mirrors. curved னா என்னது? ஃபர்ஸ்ட் curved னா வளைஞ்சிருக்கும் இல்லையா? curved னா என்னது? வளைஞ்சிருக்கும். spherical mirror னா என்னது? உருண்டையா இருக்கிறது. அந்த ரெண்டு Spherical னா என்னது? mirror-யும் சேர்த்து நல்லா வட்டமா உருண்டையா இருக்கு. Spherical mirrors are one form of curved mirrors. If the curved mirror is a part of a sphere, then it is called a spherical mirror. இப்ப இது வந்து என்னது? ஒரு spherical shape இல்லையா? இது என்னது? Spherical shape. Spherical shape. spherical shape. It resembles the shape of piece cut out from a spherical surface. யாரா என்ன வந்து ஜாயிண்ட் ஆகுறது? இனிமே அட்மிட் பண்ணாதீங்க மேடம், போதும். One side of this mirror. ஒரு 10 நிமிஷம். One side of this mirror. Okay, sir. Mirror is silvered and the reflection of light occurs at the ஆகுது. other side. இப்போ ஒரு மேம் பிரேக் ஆகுது மேம். மிரர்னு எடுத்துட்டா ஒன் மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். சைடு எப்படி இருக்கும்? ரெண்டு சைடுமே மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். வாய்ஸ் பிரேக் ஆகுது. எனக்கு டவர் ஃபுல்லா இருக்கு. மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். வாய்ஸ் பிரேக் ஆகுது. எனக்கு நெட் கிளியரா இருக்கே. இப்ப கேக்குதா? இப்ப மேடத்தோட பேசி கேக்குதா? நோ சார். இல்ல இப்ப பேசல. அவங்க பேசும்போது பாருங்க. பேசவே இல்ல. நான் என்ன பேசவே இருங்க. மேம் பிரேக் ஆகுது மேம். இருக்கடா இரு அவங்க பேசட்டும். இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க மேடம், பார்க்கலாம். கிளியரா இருக்கா? ஸ்கிரீன் தெரியுதா? கொஞ்சம் பெருசு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். மேம் ஸ்கிரீன் தெரியுது. இப்போ கேக்குது மேடம், நீங்க பேசுறது கேக்குது.
மேம் இருங்க வருவாங்க வருவாங்க. கேக்குதா எல்லாருக்கும்? இப்ப எஸ் மேம் எஸ் மேம் ஓகே. இப்போ தெரியுதுல ஸ்பெரிக்கல் மிரர்ஸ், இதுல வந்து ஒன் சைடு இப்படி உள் சைடா வளைஞ்சிருக்கா? எஸ் மேம் இது என்ன மிரர்னு சொல்லுவோம்? எஸ் மேம் எதிரொலிக்கும் பரப்பு. இப்ப இந்த மிரர் பாரு, இது எப்படி இருக்கு? கான்கேவ் மிரர். இது வெளி சைடா வளைஞ்சு அவுட் சைடுல என்ன பண்ணிருக்கு? கர்வா வந்திருக்கு. இது என்னன்னு சொல்றோம்? கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்றோம். A spherical mirror in which the reflection of light occurs at its concave surface is called a concave mirror. reflection side எங்க இருக்கும்? இந்த சைடு, இந்த வெளியில இது இருக்குல்ல, வளைஞ்சிருக்குல்ல, அங்கேதான் ரெஃப்ளெக்ட் ஆகும். உள்ள வந்து பூசி இருப்பாங்க. சரியா? இந்த சைடு இப்படிதான், இந்த வளைவுல வந்து பூசி இருப்பாங்க, வெளியில வந்து என்ன இருக்கும்? ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. These mirrors magnify the object placed close to them. இது எதுக்காக அப்படி இருக்கு? தூரமா வர்றது கூட நமக்கு தெரியும், நல்லா கிட்டக்க வர மாதிரி என்ன பண்ணும்? தெரியும். These mirrors magnify the object placed close to them. The most common example of a concave mirror is makeup mirror. Concave mirror க்கு எக்ஸாம்பிள் ஏதா? மேக்கப் மிரரா. கான்கேவ் மிரருக்கு எக்ஸாம்பிள் என்னது? ஓகே. நம்ம மேக்கப் பண்ணும்போது கையில வச்சிருப்பாங்க தெரியுமா ஆக்டர்ஸ்லாம்? அதுதான் மேக்கப் மிரர். புரியுதா? அடுத்து கான்வெக்ஸ் மிரர். கான்வெக்ஸ்னா எப்படி இருக்கும்? குழியா இருக்கும். இங்க குழி இருக்குல்ல, இப்படி. Yes ma'am. A spherical mirror in which the reflection of light occurs at its convex surface is called convex mirror. இதுல ரெஃப்ளெக்ஷன் எங்க இருக்குமா? அதோட கான்வெக்ஸ் சைடு இருக்கும். இப்ப பாரு, இந்த பாக்ஸ்ல உள்ளத பாத்துரு. Convex mirrors used in vehicles as rear view mirrors are labeled with the safety warning. இது எங்க இருக்குமா? vehiclesல இருக்குமா? Objects in the mirror are closer than they appear. அது தூரமா கார் வந்துட்டு இருந்தாலும் நமக்கு எப்படி தெரியும்? நல்லா கிட்டக்க வர மாதிரி தெரியும். This is because inside the mirror vehicles will appear to be coming to a long distance. அந்த மிரர்னால என்ன பண்ணுது? மிரர் கொஞ்சம் கான்வெக்ஸா இங்க குழியா இருக்குல்ல, அதனால என்ன பண்ணுமா? அதோட இமேஜ் வந்து எப்படி தெரியும்? நமக்கு க்ளோஸா இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேவா? Yes ma'am. A convex mirror, the image formed by this mirror is smaller than object. Most common convex mirror. என்ன சொல்றாங்க? Yes ma'am. Yes ma'am. The image formed by this mirrors. இதுல எப்படி இருக்கும்? இந்த ஃபார்ம் பண்ற mirror is smaller than the object. Object விட சின்னதா இருக்கும். அடுத்து parabolic mirrors. A parabolic mirror which is in the shape. இதுல என்ன சொல்றாங்க? மேல அது தூரமா வந்தா கிட்டக்க வர்ற மாதிரி தெரியும் நமக்கு, ஆனா இமேஜ் எப்படி இருக்கும்? சின்னதாதான் தெரியும். புரியுதா? இப்ப கார் வந்து பெருசா தெரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு பயமா இருக்குமா இருக்காதா ஓட்டுறப்ப?
மேம் தூரமா வர்றது கிட்டக்க வர மாதிரி தெரியும், இமேஜ் ஆனா சின்னதா தெரியும். புரியுதா? இப்ப parabolic image அத பத்தி படிப்போம். A parabolic mirror which is the shape of a parabola is one type of the curved mirror. இது எப்படி இருக்கும்? இதோட சைஸ் பாராபோலாவா இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் என்னது? பாராபோலிக் மிரர். தமிழ்ல இதுக்கு பேரு பரவளைய ஆடின்னு சொல்லுவாங்க. சரியா? என்னது? பரவளைய ஆடிகள். இது எப்படி இருக்கும்? குளிர்ந்த டிஷ் இருக்கு பாத்தியா? டிஷ் எப்படி இருக்கும்? டிவி டிஷ் அதெல்லாம் உள்ள குழி மாதிரி வந்து குடம் மாதிரி இருக்கும் தானே? அது மாதிரிதான். ஓகே ஓகே போதும். It has a concave reflecting surface and this surface directs the incident beam of light to converge its focal point. என்னடா அது இன்னைக்கு மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. எஸ் மேம். எஸ் மேம். நான் பேசவே இல்ல, இருங்கடா. இப்ப கேக்குதா? நோ மேம் பிரேக் ஆகுது மேம். பிரேக் ஆகுது மேம். The same way light rays மேம் மைக் வேற ஆஃப் பண்ண சொல்லுங்க மேம். generated by மேம் வாய்ஸ் the பிரேக்கிங் source மேம். placed at the focal point will fall on this மேம் வாய்ஸ் surface. பிரேக் ஆகுது. இப்ப இது மேல லைட் விழுந்துச்சுன்னு வச்சுக்க, எங்க வந்து விழுகும்? வாய்ஸ் பிரேக் ஆகல. எல்லாம் மைக் ஆஃப் பண்ணு. கேக்குறப்ப மட்டும் எனக்கு கிளியரா இருக்கேடா தம்பி. எனக்கு கிளியரா இருக்கே. எனக்கு நல்லா கேக்குது. ஒரு நிமிஷம் இரு. மேம் வாய்ஸ் ப்ராப்ளம் இல்லையே எனக்கு. ஸ்கிரீன் கிளியரா தெரியுதா இல்லையா? ஸ்கிரீன் தெரியும். பிரேக் ஆகுது மேம். மேடம் அப்படி கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் பேர் பிரேக் ஆகுது, கொஞ்சம் பேர் பிரேக் ஆகல. மேபி அந்த நீங்க உட்கார இடத்த மாற்றி பார்த்தா ஏதாவது சரியான ஆகுமா நம்ம தெரியல. பாருங்க, இந்த நெட்வொர்க் அப்படிதான் சம்டைம்ஸ். ஓகே. parabolic mirrors also known as parabolic reflectors அப்படினா சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? parabolic அதான் சார். இங்க எனக்கு செல் டவர்லாம் நல்லா நிறைய எல்லாமே இருக்கு. பிரேக் ஆகுதுங்க மேம். கிடைக்கும். என் டவர்லாம் ஃபுல்லா இருக்கு. சரி ஓகே. யூஸ் ஆகுது ஆர் யூஸ்ட் டு கலெக்ட் ப்ராஜெக்ட் லைட் எனர்ஜி. They are used in reflecting telescope, radio telescope and வைக்கிறாங்க கொடை மாதிரி. அப்பதான் என்ன ஆகும்? அந்த ரேஸ் வந்து ஒரு இடத்துல குவிஞ்சு வேற இடத்துக்கு போகாம இருக்கும். புரியுதா? இப்ப நம்ம பண்றோம், வெளியில இருந்து அந்த ரேஸ வாங்கிதான் நமக்கு உள்ள டிவி எல்லாம் தெரியுது இல்லையா? சேட்டலைட்ல இருந்து வர்றதுல இருந்து நமக்கு டிஷ்ல வந்து அந்த ரேஸ் எல்லாம் உள்ள வந்து அது மூலமா தான் நமக்கு டிவி எல்லாம் தெரியுது. சோ அது அந்த டிஷ் என்ன சைஸ்ல இருக்கு? கான்கேவ் மாதிரி தான் இருக்கு இல்லையா? இது மாதிரி தானே இருக்கும். டிஷ் இப்படி தானே இருக்கும். எஸ் மேம். ரேடியோ ஸ்டேஷன்லயும் இப்படிதான் இருக்கும்.
இந்த மாதிரி சேட்டலைட்ல இருந்து கேப்சர் பண்ணி இப்படி வர்ற எல்லாமே எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொன்னேன்? கலெக்ட், யூஸ்டு டு கலெக்ட் ஆர் ப்ராஜெக்ட் லைட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி அண்ட் லைட் எனர்ஜினா என்னது? நம்ம வெளிச்சத்தை சோலார்லாம் இருக்குல்ல அது மாதிரி. ஹீட் எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி, எலக்ட்ரிக் எனர்ஜி எடுத்துக்க. இது எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகுது. சரியா? அடுத்து பாரு, the principle behind the working of parabolic mirror. இந்த பாக்ஸ்ல இருக்கிறத பாத்துக்க, முக்கியமானது. Yes, the ma'am. principle behind the working of a parabolic mirror has been known since the Greco-Roman times. அப்படின்னா என்னது? கிரேக்க ரோமானிய காலம்னு இருக்கும்ல, கிரேக்கர்கள் ரோமானியர்கள் காலத்துல இருந்தே என்ன இருக்கான்? இந்த மாதிரி இந்த பாராபோலிக் மீட்டரை யூஸ் பண்றது இருக்கு. சரியா? எப்படி வேலை செய்யுங்கிற அந்த பிரின்சிபல்லாம் அந்த அப்பயே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? Yes, ma'am. The first mention of this structure was found in the book on burning mirrors. இது எதுல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க? என்ன புக்ல கொடுத்திருக்காங்க? On burning mirrors, written by mathematician Diocles. இது யார் எழுதுனதா? Mathematician Diocles. They are also studied in the 10th century by a physicist called Ibn Shal. The first parabolic mirrors were constructed by யாரால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டுச்சு? First parabolic mirror Heinrich Hertz. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். German physicist. Heinrich Hertz. கேட்பாங்க, the first parabolic mirror was constructed by அப்படின்னு டேஷ் கொடுத்தா என்ன பண்ணுவ? Heinrich Hertz. ஜெர்மன். அவர் யாரு? ஜெர்மன் physicist. In the form of reflector antennae in the year எப்ப கண்டுபிடிச்சிருக்காரு? 1888 கண்டுபிடிச்சிருக்கு. சரியா? அந்த புக் நேம் என்ன சொன்னேன்? On burning mirrors. On burning mirrors. The first mention of this structure was இந்த புக்ல தான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க இதோட ஸ்ட்ரக்சரை பத்தி. சரியா? Yes, ma'am. Okay. Terms related to spherical mirrors. இந்த spherical mirrors ஓட ரிலேட்டட் ஆன வேர்ட்ஸ் எல்லாம் என்னென்ன? In order to understand the image formation in the spherical mirrors, we need to know about some of the term related to them. நம்ம spherical mirrors பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ரிலேட்டடான சில டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது என்னது? சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா என்னது? ஒரு கர்வ் இருக்கு அப்படின்னா அதோட ஒரு கர்வ் இருக்கு அப்படின்னா இந்த கர்வோட சென்டர் எது? இது இல்லையா? இததான் என்னன்னு சொல்றாங்க? சென்டர் ஆஃப் கர்வேச்சர். It is a center of sphere from which the mirror is made. It is donated by the letter C. C மாதிரி தானே இருக்கும் அந்த கர்வ். In the ray diagrams, a ray diagram represents the formation of an image by the spherical mirror. You will study about them in the higher classes. இதெல்லாம் நம்ம higher classல படிப்போமா. அடுத்து pole. It is the geometric center of the spherical mirror. It is donated by the denoted. இதுக்கு donated இல்ல, denoted. Sorry, denoted. இதை எப்படி என்ன லெட்டர்ல பண்ணுவாங்க?
இங்க பாரு சென்டர் ஆஃப் கர்வேச்சரை C ன்னு சொல்லணும் denoted. இது போல என்ன லெட்டர்ல டினோட் பண்ணணும் P. என்னது P. அடுத்து பாரு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அதோட ரேடியஸ் என்னன்னு பார்க்க. இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் த ஸ்பியர் அண்ட் த வெர்டெக்ஸ். இட் இஸ் ஷோன் பை த லெட்டர் R. அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் எல்லாமே சொல்றாங்க பாத்தியா. சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது C. அத வச்சு டினோட் பண்றாங்க. போல் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது P. அடுத்து ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் அதுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது R. சரியா. அடுத்து பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ்னா என்னது the line joining the pole of the mirror and the center of the curvature is called principal axis. இந்த படம் தெரியுதா? இதுல C எது? சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இதுக்கு இந்த வளைவுக்கு சென்டர். ஓகேவா? அடுத்து போல்னா என்னது? இதுல இருந்து ஸ்ட்ரைட் லைன்ல போய் அதுல எங்க இது பண்ணுதோ அதான். சரியா. அடுத்து பிரின்சிபல் ஆக்சிஸ்னா என்னது? அந்த போலுக்கும் சென்டர் ஆஃப் ஆக்சிஸையும் சேர்த்து ஒரு ஆக்சிஸ் போகுது பாத்தியா? P-யும் கிராஸ் பண்ணி இததான் என்னன்னு சொல்றாங்க? பிரின்சிபல் ஆக்சிஸ். அடுத்து ஃபோக்கஸ். இப்ப இதெல்லாம் என்னது? ஸ்பெரிக்கல் மிரர்ஸோட டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? கோளகாடிகள் தொடர்பான சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து ஃபோக்கஸ்னா என்ன? when a beam of light is incident on the spherical mirror, the reflected rays converge at or appear to the diverge from a point of principal axis. This point is called focus. Focus na என்ன சொல்றாங்க? Focus சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு பக்கத்துல இங்க இருக்கு பாரு ஃபோக்கஸ். இந்த C-க்கும் P-க்கும் சென்டர் இருக்குல்ல, C-க்கும் P-க்கும் சென்டர்ல இருக்கிறதா ரேடியஸ் ஆஃப் இது என்னது ஃபோக்கஸ். இது என்ன சொல்றோம்? ஃபோக்கஸ் அப்படி சொல்றோம். It is also known as focal point. It is denoted by the letter. அது என்ன லெட்டரால பண்றோம்? டினோட் பண்றோம் F. என்ன லெட்டர்? F. அடுத்து ஃபோக்கல் லென்த்னா என்னது? ரேடியஸ் கர்வேச்சர். ஃபோக்கல் லென்த்னா என்னது? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை 2ஆல டிவைட் பண்ணா கிடைக்கிறது தான் என்னது? ஃபோக்கல் லென்த். இப்ப இதெல்லாம் சம்மு வரும். ஒரு இது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அந்த ரீடிங் கொடுத்துட்டு ஃபோக்கல் லென்த் கண்டுபிடி அப்படின்னா radius of curvature divided by 2 அதுதான் என்னது? focal length. இப்ப பாரு இந்த சம் கொடுத்திருக்காங்க பாரு. The radius of the curvature of a spherical mirror is 20 cm. Find its focal length. அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிரணும். அழகா 2 மார்க் வாங்கிட்டு போயிடலாம். focal length F is equal to radius of curvature divided by 2 or divided by 2 is equal to 20 by 2 is equal to 10 centimeter. சரியா? இப்ப சில நேரம் என்ன பண்ணுவாங்க? focal length கொடுத்துட்டு radius of curvature கேட்பாங்க. சரியா? அப்ப என்ன பண்ணணும்? ப்ராப்ளம் டூல் இருக்குங்க மேம். அப்ப என்ன பண்ணணும்? ரேடியஸ் கர்வேச்சர் எது வேணுமோ அதை இந்த சைடு கொண்டு வந்துட்டு 2 into focal length கொடுத்திருந்தா அதை 2ஆல மல்டிபிள் பண்ணா ரேடியஸ் கர்வேச்சர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கிடைச்சிரும். இங்க கொடுத்திருக்காங்க பாத்தியா? focal length of a spherical mirror கொடுத்துட்டாங்க 7ன்னு. வாட் இஸ் இட்? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அப்ப ஒரே ஃபார்முலா தான்.
எதுக்கு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அப்ளை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், மாத்தி போட்டா கரெக்டா வந்துரும். தெரியுதா புரியுதா அந்த சம்மு எப்படி செஞ்சிருக்காங்கன்னு? எஸ் மேம். ஃபோக்கல் லென்த் கேட்டா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை 2 ஆல டிவைட் பண்ணணும். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கேட்டா ஃபோக்கல் லென்த் ஆல 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே மேம். புரியுதா? புரியுது மேம். மேம் ஒரு நிமிஷம் இருங்கப்பா. எஸ் மேம். ஓகே, இப்ப இந்த ஃபார்முலா வச்சு ஏதாவது சம் கேட்டா செஞ்சிடலாமா, செய்ய முடியாதா? எஸ் மேம். இதெல்லாம் என்னது? இந்த இது பாரு, இந்த ஆக்டிவிட்டி பாரு. ஒரு மேம் ஸ்கிரீன் பிரேக் ஆகுது. மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் மேம். மேம் வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது மேம். ஸ்கிரீன் பிரேக்கிங் மேம். ஃபார்ம்டு பை இட். வாய்ஸ் பிரேக் ஆகுது. மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க மேம். வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக். சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஓகே, வெரி குட் வெரி குட். ஏகுவா ஒரு ஆள் இல்ல நான் அமைக்க. வெரி குட் வெரி குட். கோயம்புத்தூர் தானா? கேஎம்சிஎஸ்ல மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க மேம். மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. வீடியோ தெரியுது மேம். சரி, கேள்விப்பட்டே அட்டக் பூமன் கே. மேம் ஸ்கிரீன் தெரியுதுங்க மேம். வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க மேம். ஸ்ரீ பிரியா நுட்கடுறாங்க மேம் எனக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். சவுண்ட் கேக்குதாப்பா? எஸ் மேம் இப்போ கேக்குது. வெரி குட் வெரி குட். ஓகே ஓகே. எஸ் மேம். சவுண்ட் கேக்குதா? வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். அர்னி குங்கிதே, அஸ்வினி குங்கிதே, மேம் சவுண்ட் கேக்குது மேம். வாய்ஸ் பிரேக் ஆகுது. குங்கிது வேற வந்து கரெக்ட். ஏ நொடில ಎರಡು ಮಂದಿ ಎತ್ತಲ 3 ಮಂದಿ ಎತ್ತಲ ಕನ್ಸೆಗೆ ಇಪ್ಪ ಎಲ್ಲ ಬಿಸಿಂಗ್ ಅಂತ ನಾನು ಬಿಸಿ ಕಡಿಸಿ ನೋಡ್ಕಡೆ ಒಂದು ಕಟ್. ಸರಿ ಓಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು. மேம். மேடம் ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால எஸ் சார். மேம் இல்ல சார். ஆமாம், அதனால் நீங்கள் வந்து வேணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பசங்களா இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ஈவினிங் பார்த்துக்கலாமா? ஏன்னா மேடம் வந்து ஓகேங்க சார். ஓகே சார். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே ஓகே சார் ஒரு 5 மினிட்ஸ் பார்க்கலாம் சார். சார் 5 மினிட்ஸ் பார்க்கலாம் சார். थैंक यू சார். பட் அங்கே மேடத்துக்கு ஏன்னா தொடர்ச்சியாக பிரச்சனை வருது இல்லை, அதனால பார்த்தேன். ஓகே, நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். பஸ் டிரைவர் ஒரு மிரர் வச்சிருக்காரு சைடுல. எஸ் சார். அது எதுக்கு அந்த மிரர்? குட்டியா சின்ன மிரர் வச்சிருப்பாரு சார். சைடுல பாருங்க, பின்னாடி வர கார் ஆமா, பின்னாடி வர்ற கார் கூட பெருசா தெரியும். ஒண்ணு
ரெண்டாவது வந்து பின்னாடி தூரமா வர்றது கூட பக்கமா வர்ற மாதிரி தெரியும். அப்பதான் அவர் கொஞ்சம் கரெக்டா ஓட்டுவாருங்க இருக்கா. பின்னாடி தூரமா வர்ற கார் கூட கொஞ்சம் பக்கமா வர்ற மாதிரி. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ரியர் வியூ மிரர்னு பேர். ரியர் வியூ மிரர். ஆமா, ரியர்னா பின்னாடி, வியூன்னா பாக்குறது. ரியர் வியூ மிரர்னு பேர் அதுக்கு. ஓகே, வெரி குட். அப்புறம் நம்ம வந்து இந்த கையில இந்த வந்துட்டாங்களா? எஸ் சார். சார் வந்துட்டேன் சார். கண்டினியூ பண்ணுங்க. ஸ்கிரீன் தெரியுதாமா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே 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 போதும். எங்கயாவது போயில இந்த மாதிரி இடத்துக்கு பாத்துக்கிட்டியா? இந்த மாதிரி நிறைய கண்ணாடி வச்சு எங்க பார்த்தாலும் நம்ம நான் பாத்திருக்கேன். நானும் பாத்திருக்கேன் மேம். அது நமக்கு இம்பார்ட்டன்ஸா பாப்போம்டா. இது டைம் டேபிள்ஸ் தான். இதோட பிக்சர் இதுல எப்படி தெரியும்? ஓ இதா? ஓகே. Take a curved silver spoon and see the image formed by it. Now turn it and find the image formed. Do you find any difference? அதாவது ஸ்பூனை நேரா வச்சு ஒரு தடவை நம்ம இமேஜ பாக்குறது. அப்புறம் என்ன பண்ண சொல்றாங்க? அந்த ஸ்பூனை திருப்பிட்டு பார்த்தா ஒரே மாதிரி இருக்குமா? நோ மேம், ரெஃப்ளெக்ட் ஆகும். பின்னாடி அப்படியே ஆப்போசிட்டா தெரியும் மேம். எப்படி இருக்கும்? டிஃபரன்ஸா இருக்குமா ஒரே மாதிரி இருக்குமா? டிஃபரன்ஸா இருக்கும் மேம். இங்க பாரு, இந்த இத பாரு. அவுட் சைடு ஸ்பூன்ல தான் என்ன தெரியுது? நேரா தெரியுது. அவுட் சைடு ஸ்பூனோட அவுட் சைடுல தான் நேரா தெரியுது. நேரா தெரியுது. இன்சைட்ல ஆப்போசிட்டா தெரியும் மேம். தெரியுதா இல்லையா? எஸ் மேம். இல்ல, அவுட் சைடு ஸ்பூன்ல தான் நேரா இருக்கு. இன்சைட் ஸ்பூன்ல எப்படி இருக்கு? தலைகீழா நிக்கிற மாதிரி தெரியுது. தெரியுதா? எஸ் மேம். தெரியுது மேம். நீ உங்க வீட்ல சில்வர் ஸ்பூன் இருக்குல்ல? உங்க வீட்ல சில்வர் ஸ்பூன் இருக்குல்ல? அதுல பண்ணி பாரு. நான் பண்ணி பாத்திருக்கேன் இந்த மாதிரி. உடனே எந்திரிச்சு போயிடாதா? இல்ல மேம். இந்த விட்டுட்டு இந்த பக்கத்துக்கு வந்துட்டேனாடா? எஸ் மேம். ஓகே. இப்ப பாரு, அப்ளிகேஷன் ஆஃப் curved mirrors. எங்கெல்லாம் curved mirrors யூஸ் பண்றாங்க? Curved mirrors are used while applying makeup or shaving as they provide a magnified image. நம்ம மேக்கப் பண்றப்ப, அப்பாலாம் ஷேவ் பண்றப்ப யூஸ் பண்ற இதெல்லாம் என்னது? கான்கேவ் மிரர். They are used in torches, searchlights and headlights as they direct the light to a long distance. இப்ப நம்ம டார்ச் லைட் யூஸ் பண்றோம்ல? எஸ் மேம். அந்த மிரர் சர்ச் லைட்னா ஏதாவது காணான இருட்டுல தேடுறப்ப அது நல்லா பிரைட்டா ஒரு லைட் வச்சிருப்பாங்க. ரொம்ப தூரத்துக்கு நல்லா பிரைட்டா தெரியும் அந்த லைட். அப்புறம் ஹெட்லைட்னா வண்டியோட முன்னாடி ஒரு லைட் வச்சிருப்பாங்க தெரியுமா? வண்டியா இருந்தாலும் காரா இருந்தாலும் முன் சைடு வச்சிருக்கிற லைட்டுக்கு பேர் என்னது? ஹெட்லைட். அதுவும் கான்கேவ் மிரர் தான். They can collect the light from a larger area and focus into a small spot. Hence, they are used in solar
குக்கர். சோலார் குக்கர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க? சோலார் குக்கர்ஸ்னா கரண்ட் எல்லாம் யூஸ் பண்ணாம, அடுப்பு எல்லாம் யூஸ் பண்ணாம, கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? சூரிய ஒளிய வச்சு எலக்ட்ரிக்ல யூஸ் பண்ணுவாங்க மேம். சோலார்னா சூரிய ஒளி. சூரிய ஒளிய வச்சு என்ன பண்ணுவாங்க? அந்த அடுப்பு வந்து எஸ் மேம். மைக் ஆஃப் பண்ணிக்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? சூரிய அடுப்புல என்ன பண்ணுவோம்? சோலார் குக்கர்ல என்ன பண்ணுவோம்? அந்த சன்னோட ரேஸ் எல்லாம் ஒரு இடத்துல வந்து வாங்கிக்கும். சரியா? அப்ப என்ன ஆகும்? அந்த ஹீட்டு, சன்னோட ஹீட்டு ஃபுல்லா ஒரு இடத்துல குவியறப்ப என்ன ஆகும்? ஹீட்டு அதிகமாகும். அதை வச்சுதான் அது ஒர்க் ஆகுது சோலார் குக்கர். ஓகேவா? யாராவது பாத்திருக்கியா சோலார் குக்கர்? ஓகே மேம். எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். அடுத்து they are used in head mirrors by doctors. ஆபரேஷன் பண்றப்ப டாக்டர்ஸ் ஹெட்ல மாட்டிருப்பாங்க லைட்லாம். சரியா? அப்பதான் தெரியும். டியூப்ல என்ன பண்ண மாட்டாங்க? டியூப் லைட் மாதிரி வெயிட்டா போட்டுட்டுலாம் பண்ண மாட்டாங்க. ஆபரேஷன் பண்றப்ப மத்த லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஹெட் லைட் மாதிரி போட்டுட்டு தான் என்ன பண்ணுவாங்க? ஆபரேஷன் பண்ணுவாங்க மேம். அப்ப அந்த டாக்டர் போட்டிருக்கிறது நெத்தியில அப்படியே மாட்டுற மாதிரி பெல்ட் மாதிரி போட்டு மாட்டிருப்பாங்க. அந்த லைட்டும் கான்கேவ் மிரர் தான். ஓகேவா? அடுத்து they are used in reflecting telescope. டெலஸ்கோப் பாத்திருக்கியா? நோ மேம். எஸ் மேம். பாத்துர்க்கேன். எஸ் மேம். டெலஸ்கோப்லயும் கான்கேவ் மிரர் தான் யூஸ் பண்றாங்க. சரியா? அடுத்து கான்வெக்ஸ் மிரர் எங்க யூஸ் பண்றாங்கன்னு பாரு. Convex mirrors are used in vehicles rear view mirrors because they give an upright image and provide a wider field of view as they are curved outwards. இது வந்து டூ வீலர் கார்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க. பின்னாடி வர்றப்ப நல்லா தெரியறதுக்காக இது யூஸ் பண்றது. They are found in the hallway of various buildings including hospitals, hotels and schools. இந்த ஸ்கூலுக்கு வெளியில இது பெரிய பெரிய ஹோட்டலுக்கு வெளியில என்ன பண்ணுவாங்க? இது மாதிரி ஒரு பெரிய லைட் வச்சிருப்பாங்க. சரியா? அந்த டேர்னிங்ல இருந்து ஏதாவது வருதா இல்லையான்னு பாக்குறதுக்கு. அதெல்லாம் கான்வெக்ஸ் மிரர். They are usually mounted on the wall or ceiling where hallway make sharp turns. நல்ல ஒரு டேர்னிங்கா இருக்கிற இடத்துலதான் அதை வைப்பாங்க. வால்லயோ ஃப்ளோர்லயோ அதுலயோ. சரியா? இதுல சீலிங். சீலிங்னா என்னது? மேல. வால் ஆர் சீலிங். வால்னா சுவரு, சீலிங்னா டாப்ல ஃபேன்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இடத்துல. இப்ப அடுத்து பாரு. Take a plain mirror and focus the light coming from the sun on a wall. Can you see a bright spot? நம்ம லைட்ட வந்து சன்லைட்டுக்கு நேரா காமிக்கிறப்ப ஒரு வெளிச்சம் வரும் தெரியுமா? பிரைட்டா. அத நம்மனால பார்க்க முடியுமா? கண்ணு எப்படி கூசும்? கூசும் மேம். கண்ணு அப்படியே நம்ம மத்தவங்க மேல அடிச்சு விளையாடுவோம். ஞாபகம் இருக்கா? டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் வச்சு நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில விளையாடுவோம். நல்லா வெளிச்சமா இருக்கிறப்ப சன்லைட் இருக்கிறப்ப அப்படியே லைட்டா கண்ணாடி இல்லாட்டி டிஃபன் பாக்ஸ் வச்சு இப்படி காமிச்சு விட்டோம்னா ஒரு லைட் நல்ல இதுவா வரும். 20 பேர் இருக்கிறாங்க. மேம் கேட்கவே இல்ல மேம். இல்லடா, என்னோட போன் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. கேக்குதா? கேக்குது மேம். கேக்குது மேம். கொஞ்சம் ஹீட் ஆனதுனால இதாயிடுச்சு. ஒரு நிமிஷம். மேம் ஸ்கிரீன் தெரியுதுல? எஸ் மேம். மேம் தெரியுது. இப்ப மேம் தெரியுதுங்க மேம். மேம் தெரியுதுங்க மேம்.
இத அந்த அந்த ஆக்டிவிட்டி அந்த கண்ணாடி வச்சு விளையாடுவோம்ல அந்த ஆக்டிவிட்டி மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுங்க. சரியா? அடுத்து பாரு இது சரி பார்க்கலாம். சில்வர் மெட்டல் is the best reflector of ஆமா மேடம் இப்ப வாய்ஸ் பரவாயில்ல மேடம் என்ன பண்ணலாம்னா நம்ம இப்ப க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கலாம். வாய்ஸ் பிரேக் ஆகுது. Okay, sir. சரி thin layer சரிங்களா மேடம்? Thank you, sir. பேசுறது கேக்குதா is மேடம்? நாங்க பேசுறது கேக்குதா? deposited on கேக்குது சார். இல்ல மேடம் side of Ma'am, sir கூப்பிடுறாங்க ma'am. மேடம் எனக்கு நம்ம இன்னைக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுது. like playing Voice breaking, ma'am. glass Ma'am, sir கூப்பிடுறாங்க ma'am. Ma'am, sir கூப்பிடுறாங்க ma'am. பண்றது. மேடம் மேடம் கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. Ma'am, sir கூப்பிடுறாங்க க்ளோஸ் ma'am. பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். maybe we'll continue the next கேக்குதா? class. அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பிரேக் ஆகுது இப்போ. அதனால நம்ம அடுத்த கிளாஸ்ல இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே அது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேமா. Thank you, sir. Thank you, ma'am. Thank you. Thank you sir. Thank you sir. சார் சொல்லுங்க சார். வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருந்தது. அதனால நம்ம அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். Thank you, sir. Thank you, ma'am. Thank you பா. ஈவினிங் கிளாஸ் ஓகே இருக்கு. சார். இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் இருக்கு. Thank you, sir. Thank you, ma'am. ஓகே சார். Thank you, sir. Thank you, sir. இல்ல இது குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க. அதை கூப்பிட்டு தான் கேட்டேன். பேசிட்டேன், அம்மாவோட பேசிட்டேன்.